தங்கம்னா காசு, அது விக்கணும்னா மேக்ஸ். வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள், நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை காணலாம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நகை வாங்குவது போல கடை ஊழியர் மீது மிளகாய் பொடியை தூவி நகையை திருட முயன்ற பெண்ணின் காணொலி வெளியாகியுள்ளது. அகமதாபாத் ராணி பகுதியில் அமைந்துள்ள நகை கடைக்கு முகமூடி அணிந்து சென்ற பெண் ஒருவர் நகை வாங்குவது போல நடித்து திடீரென கடைக்காரரின் கண்களில் மிளகாய் பொடியை வீசினார். ஆனால் உஷாரான கடைக்காரர் வேகமாக செயல்பட்டு அந்த பெண்ணை பிடித்து சரமாரியாக கன்னத்தில் அறைந்தார். தகவலறிந்து அங்கு விரைந்த போலீசார் அப்பெண்ணை கைது செய்தனர். மகாராஷ்டிர மாநிலம் புனே அருகே வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் சிறுத்தையிடமிருந்து கண்ணியமைக்கும் நேரத்தில் தப்பித்து வீட்டிற்குள் தப்பியோடிய காட்சி வெளியாகியுள்ளது. புனே மாவட்டம் காலேச்சிவாடி கிராமத்தில் சிசிடிவியில் பதிவான இந்த காட்சியில் தனது வீட்டிற்குள் இருந்த ஊஞ்சலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் வாசலில் நுழைந்த சிறுத்தையின் திடீர் தாக்குதலிலிருந்து நூலிழையில் தப்பினான். குடியிருப்புக்குள் உலாவரும் சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பிரபல யூடியூபரும் இன்ஸ்டாகிராம் பிரபலமுமான வன்சிகா தனது தாயாருடன் சண்டையிட்டு தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஆண் நண்பருடன் வீட்டிற்கு வந்த வன்சிகா தாயாரை வீட்டை விட்டு வெளியேற கூறி சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சமூக வலைதளங்களில் பார்வையாளர்களை பெற வன்சிகா பிராங்க் வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடும் என நெட்டிசன்கள் கமெண்ட்களை பதிவிட்டு வருகின்றனர். பீகாரில் ஒருவர் எருமை மாட்டின் மீது அமர்ந்து கொண்டு வாக்களிக்க வந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. வைஷாலி மாவட்டத்தில் செய்த்பூர் தும்ரா என்ற பகுதியில் கேதார் யாதவ் என்ற நபர் எருமை மாட்டின் மீது அமர்ந்து சென்று தன்னுடைய வாக்கை செலுத்தினார். அவருக்கு அருகே மற்றொரு எருமை மாடு வந்தது. பின்னால் பெண்கள் நாட்டுப்புற பாடல் பாடியபடி வந்தனர். चलिए सब लोग वोट गिराने, चलिए वोट गिराने, सब लोग वोट गिराइए, अपना अपना घर में से निकलिए, वोट गिराइए. वोट का अधिकार बहुत बड़ा अधिकार है. यही बाबा साहब अम्बेडकर का संविधान है. हम लोग अपना अपना वोट का प्रयोग करिए. चलिए घर से निकलिए आप लोग. தேர்தல் காரணமாக வாகனங்கள் எதுவும் கிடைக்காததால் எருமை மாட்டின் மீது அமர்ந்து வாக்களிக்க வந்ததாக கேதார் யாதவ் தெரிவித்துள்ளார். கேரளாவில் பேருந்து பயணத்தின் போது பாலியல் தொல்லை கொடுத்த நபரை பெண் ஒருவர் தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. தட்டக்கடா என்ற பகுதியில் பேருந்தில் சென்று கொண்டிருந்த போது சீட்டில் அமர்ந்திருந்த பெண்ணிடம் அருகில் அமர்ந்திருந்த நபர் ஒருவர் அத்துமீறி நடந்து கொண்டார். இதனை தனது மொபைல் போனில் வீடியோ பதிவு செய்த அந்த பெண் அத்துமீறிய நபரை தாக்கினார். நடத்துனரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து அந்த நபர் அங்கிருந்து எழுந்து சென்றார். மறைந்த பாப் இசைக்கலைஞர் மைக்கேல் ஜாக்சனின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி உருவாக்கியுள்ள மைக்கேல் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. மைக்கேல் ஜாக்சனின் நெருங்கிய உறவினரான ஜாஃபர் ஜாக்சன் பிரதான கதாபாத்திரத்தை ஏற்றுள்ளார். இந்த திரைப்படத்தை அன்டோயின் ஃபக்வா இயக்கியுள்ளார். மைக்கேல் ஜாக்சனின் மிகச்சிறந்த கலைப்படைப்புகளான ஜோம்பி கலைப்பொருள் கொண்ட த்ரில்லர் இசை வீடியோ மற்றும் அவரது உற்சாகமான மூன் வாக்கிங் செய்யும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. சீனாவில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் 7வது மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக தவறி விழுந்த குழந்தையை தாங்கி பிடித்த எலக்ட்ரீஷியனுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. 7வது மாடியின் ஜன்னலில் இருந்து தவறி ஜன்னலை பிடித்தபடி குழந்தை தொங்கிக் கொண்டிருந்ததை கண்ட எலக்ட்ரீஷியன் 6வது மாடி ஜன்னலில் இருந்தபடி ஸ்டூல் ஒன்றை ஏந்தி குழந்தையை தாங்கி பிடித்தார்.那外面有哭声嘛，然后就看到一个小朋友挂在窗户那里了嘛，马上就跑下去。当时用手去拖，只能够着他的那个脚步，然后我说太矮，然后叫他那边有塑料凳先驮着，能顶多就顶。உதவிக்கு மற்றவர்கள் வரும் வரை அப்படியே குழந்தையை காத்து நின்ற எலக்ட்ரீஷியனின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
துப்பாக்கியால் போலீசார் குற்றவாளியை சுட்டுப்பிடித்திருக்கின்றனர். என்ன விவரம் என்பது குறித்து பாண்டியராஜிடம் கேட்கலாம். இந்த வழக்கின் பின்னணி என்ன நடந்தது பாண்டியராஜ்? வணக்கம் மேடம். சேலம் மாவட்டம் இடங்கணசாலை என்னும் பகுதியில் உள்ள சூதனூர் கல்குவாரியில் 2 மூதாட்டிகள் சடலம் கடந்த 4ஆம் தேதி காலையில் இருந்திருந்தது. இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் மகுடஞ்சாவடி போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் மகுடஞ்சாவடி போலீசார் 2 சடலங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட பொழுது சூதனூர் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டிகள் பாவாயி மற்றும் பெரியம்மாள் என்பது தெரிய வந்தது. இருவரும் ஆடு மேய்க்கும் கூலித்தொழில் செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து சடலங்களை கைப்பற்றிய போலீசார் உடனடியாக அவர்களின் சடலங்களை சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்ட பொழுது அந்த மூதாட்டிகள் அணிந்திருந்த தங்க நகைகள் மாயமானது தெரிய வந்தது. இதனால் அவர்கள் அணிந்திருந்த தங்க நகைக்காக யாராவது கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த விசாரணையின் அடிப்படையில் ஐயனார் என்பவன் மேல் சந்தேகம் ஏற்பட்டதால் அவரை போலீசார் தேடி வந்த சூழ்நிலையில் அவர் தங்ககிரி அருகே உள்ள ஒருக்காமலை என்னும் பகுதியில் மறைந்திருப்பதாக போலீசாருக்கு நேற்று இரவு தகவல் கிடைத்ததன் பேரில் இன்று அதிகாலை போலீசார் அவர் மறைந்திருந்த பகுதியை சுற்றி வளைத்தனர். மகுடஞ்சாவடி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார், உதவி ஆய்வாளர் கண்ணன், தலைமை காவலர் அழகமுத்து உள்ளிட்ட கார்த்திகேயன் உள்ளிட்ட போலீசார் அவரை சுற்றி வளைத்தனர். அப்பொழுது அங்கு இருந்த ஐயனார் உதவி ஆய்வாளர் கண்ணன் என்பவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பிக்க முயற்சி செய்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் ஆய்வாளர் செந்தில்குமார் துப்பாக்கியால் சுட்டதில் ஐயனாரின் காலில் குண்டு பாய்ந்தது. உடனடியாக போலீசார் அவரை மடக்கி பிடித்து தங்ககிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் அனுமதித்தனர். கண்ணன் உதவி ஆய்வாளர் கண்ணனையும் அவர் தங்ககிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இப்பொழுது மேல் சிகிச்சைக்காக குற்றவாளி ஐயனாரை சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். சம்பவம் குறித்து தங்ககிரி உதவி ஆய்வாளர் தனசேகர், உதவி கண்காணிப்பாளர் தனசேகர், ஆய்வாளர் ஆகியோர் கண்ணனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாண்டியன். மின்னல் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் அயர்ஸில் உள்ள உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பெண் ஒருவரின் கைப்பையை மற்றொரு பெண் திருடிச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது.